அவங்க எதிர்க்கிறது எல்லாமே அண்ணாமலை அப்படிங்கிற அந்த ஒரே ஒரு ஆளுமை மட்டும்தான் பாரதிய ஜனதா கட்சி தான். வளரக்கூடாது வந்துடும். பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களுக்கு பாதிக்கு மேலே இன்னைக்கு கூட அண்ணாமலை தனியாக போட்டிடணும் அப்படின்னு தான் பார்க்குறாங்க. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையில் இருக்கிற அதிமுக ஒரு ஜாதி கட்சியாக மாறிவிட்டது. அதான் மிகப்பெரிய காரணம். அந்த 10.5% இடஒதுக்கீடு கொடுத்தாரோ அன்னையிலேருந்து அவருக்கு சவுத் முழுக்க போச்சு. அண்ணாமலை என்னைக்கு உதயமானாரோ அன்னையிலேருந்து கொங்கு மண்டலம் எல்லாம் போச்சு. நான் எதுக்கு சார் எடப்பாடி பழனிசாமியை நம்பணும்? இன்னும் எவ்வளோ நாள் சார் நான் நம்பணும்? 2024 எனக்கு எம்பி ஆகிறதுக்கான வாய்ப்பு போச்சு. தனியாக நின்று டிஎம்கே வீட்டுக்கு அனுப்ப முடியாது, அண்ணாமலைக்கு செருப்பு போட முடியாது. அண்ணாமலைக்கு செருப்பு போடணும்னா இந்த ஆட்சியை நீங்கள் வீட்டுக்கு அனுப்பணும். அதே மாதிரி தான் எடப்பாடி பழனிசாமியினுடைய தவறான முடிவு அதிமுகவை மட்டும் பாதிக்கலை சார், பிஜேபியும் பாதிச்சிருக்கு. ஆன்டி இன்கம்பன்சி யாருக்கு சார் இருக்குது? பிஜேபிக்கு இருக்கா, ஏடிஎம்கேக்கு இருக்கா, சீமானுக்கு இருக்கா, டிஎம்கேக்கு இருக்கா? டிஎம்கேக்கு தான் ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது. கூட்டணி ஆட்சிக்கு ஒத்துக்கிட்டு தான் சார் ஆகணும். அவங்க நான் 150 தான், நீங்கள் 84 வச்சுக்கோங்க அப்படின்னுலாம் சொல்லவே முடியாது. எல்லோ பெஞ்ச் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட அரசியல் விமர்சகர் வாசுதேவன் சார் இருக்காரு. அவர்கிட்ட கேட்க நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு, வாங்க கேட்போம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கேன் சார். நேற்று எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு போயிட்டு இருந்தாரு. அமித்ஷாவை சந்தித்து தான் இங்கே மிகப்பெரிய பேசு பொருளாக இருக்கு. அதிமுக பாஜக கூட்டணிக்கான அச்சாரம் அமைஞ்சிருச்சா? கண்டிப்பாக அதிமுக பாஜக கூட்டணிக்கான எல்லா முன்னேற்பாடுகளும் செய்யப்பட்டு விட்டன அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். ஆனால் அவருடைய டைமிங்கில் தான் நம்மளுக்கு கொஞ்சம் சஸ்பிஷன் வந்துச்சு. கொஞ்ச நாள் முன்னால் என்ன சொன்னார், டிஎம்கே தான் என்னுடைய பிரதான எதிரி அப்படின்னாரு. அதே மாதிரி கூட்டணி பற்றி பேசும்போது கூட சொன்னார், தேர்தல் அறிவிப்புக்கு பிறகு நாங்கள் அதை யோசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு முன்னாடியே போயிட்டு அமித்ஷா பார்க்குறதுக்கு என்ன அவசியம் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. காரணங்கள் நிறைய இருக்குது. அவர் மக்கள் பிரச்சனையாக தான் பார்க்க போன சொல்கிறார். சாதாரணமாக மக்களுக்காக தான் பார்க்க போனாச்சு, நம்ம நம்புகிறோம் அதெல்லாம். ஆனால் அவங்க தனிப்பட்ட முறையில் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கூட்டணி பற்றி பேசியிருப்பாங்க. இதில் முக்கியமாக நம்ம என்ன பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னா, 2 days அப்புறம் 28ஆம் தேதி அமித்ஷா தமிழகத்துக்கு விசிட் பண்ணுறதுக்கு இருக்கிறாரு. அடுத்த வாரம் மோடி வராரு. ஆமாம், வெயிட் பண்ணலாமா இருந்தது இல்லையா? இங்கேயே 5 ஸ்டார் ஹோட்டல்லே இல்லைனா எங்கே தங்குறாங்களோ அங்கே போய்ட்டு பண்ணிட்டு வரலாமே, பேசி முடிச்சுட்டு வரலாமே. இது எதுக்காக அவசரப்பட்டு அவர் அங்கே போனார் அப்படிங்கிறதுல பல மர்மங்கள் இருக்கின்றன. அந்த மர்மங்கள்லாம் செப்பரேட்டாக வரேன். ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு ஏதோ ஒரு அச்சுறுத்தல், ஒரு நெருக்கடி இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இடி தரப்புல இருந்தா சார்? ஓகே, இடி தரப்புலேருந்து அச்சுறுத்தல். தேர்தல் ஆணையத்தை விட்டுட்டீங்க. தேர்தல் ஆணையம் தரப்புலேருந்து அச்சுறுத்தல். 3வது கட்சிக்குள்ளேருந்து அச்சுறுத்தல் இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். வருமான வரித்துறை அச்சுறுத்தல், எல்லா சைட்லேருந்தும் அச்சுறுத்தல் இருக்குது. குடநாடு அச்சுறுத்தல் இருக்குது. அப்படி இருக்கும்போது எல்லா அச்சுறுத்தலும் ஒரு சேர அவர் வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அது இல்லாமல் ஏற்கனவே நிறைய தேர்தல் தோத்தும் இருக்காரு. அவர் 2026 ஜெயிச்சா தானே அவர் அவருடைய பொசிஷனை ப்ரூவ் பண்ண முடியும். அது ஒன்று. 2வது ஒருத்தர் இன்னொருத்தர் போட்டியாக உருவாகிறாரா அப்படிங்கிற மாதிரி. அதாவது என்னுடைய பதவிக்கே நாளைக்கு ஆபத்து ஏற்பட போகிறது அப்படிங்கிற அந்த ஒரு நெருக்கடி அவர் உணர்றார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு மேலேயே நம்ம 1 மினிட் நம்ம தாழ்த்தினாலும் கூட, தாமதித்தாலும் கூட நமக்கு எதிராக ஏதாவது ஆயிடுமோங்கிற பயத்தினால தான் சரி அவங்க வர்றதுக்கு முன்னால் நம்மளே ஒரு தடவை போய் பார்த்துடலாம். அவங்க இங்கே நம்ம போய் பார்க்குறத விட அவங்க இருக்கிற இடத்துக்கு போய் பார்க்குறது இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும். அது மேட்ரு கன்வே பண்ணுறதுக்கு கரெக்டான ஒரு யுக்தி அப்படிங்கிற மாதிரி அவர் பார்த்து தான் அவர் போயிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ 2026 எலெக்ஷன்ஸ்க்கு ஏடிஎம்கேவோட சிம்பிள் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் அவருக்கு. இப்போ பிஜேபி அதை முடிக்கணுமோ அப்படின்ற ஒரு பயத்தில் போகிறது பிஜேபி மேலே ஒரு தப்பான அபிப்பிராயத்தை மக்கள்கிட்ட உருவாக்காதான். அவங்க எப்பயுமே ஒரு கட்சியை உடைக்கிறதுலே இருக்காங்க அப்படின்ற அபிப்பிராயத்தை. இல்லை, மக்களுக்கு அந்த மாதிரி அபிப்பிராயம் கிடையாது.
அரசியல் கட்சிகளுக்கு குறிப்பாக காங்கிரஸ், டிஎம்கே மாதிரி கம்யூனிஸ்ட் மாதிரி கட்சிகளுக்கெல்லாம் அந்த அபிப்பிராயம் இருக்குது. அதை மாறி மாறி சரி, சொல்லிக்கிட்டு நம்ம இருக்கிறாங்க. நம்ம நான் அதுக்குள்ளே போக விரும்பலை. மகாராஷ்டிராவில் கட்சி அவங்களால உடைக்கப்படலை. கட்சி உடைந்த காரணமே பாலா சாஹேப் டாக்கரே ஆரம்பித்த அந்த கட்சியை அவருடைய பையன் மகன் உத்தவ் தாக்கரே தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு மக்களுடைய அந்த தீர்ப்பை மதிக்காமல் காங்கிரஸ் கூட சேர்ந்து கூட்டணி அமைச்சு முதல்வர் ஆனதுனால உடைந்தது. எடப்பாடி பழனிசாமி வந்து இந்த நீங்கள் கேட்ட கேள்வி, அதாவது கட்சியை உடைச்சிட்டு வர்றது அப்படிங்கிறது, செங்கோட்டையனை பற்றி கேட்டிங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இருக்கலாம் சார். கட்சிக்கு ஆபத்து இருக்குது அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். அவர் அதை புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ கூட எடப்பாடி என்ன சொல்றாருன்னா, ஓபிஎஸ்ஓ இல்லை டிடிவியோ சசிகலாவோ அவங்க வந்து மறுபடியும் இங்கே அனுமதிக்கிறதுக்கு எனக்கு சான்ஸே இல்லை, அவங்க வந்து துரோகியில் வெளியே மறுபடியும் உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. இல்லை, அதெல்லாம் இருக்கட்டும், பரவாயில்ல. அதாவது கூட்டணிக்கு அதுக்கும் சம்பந்தம் கிடையாது. சரி, இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்டிஏ கூட்டணின்றது ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்டாக இருக்குது. அப்போ என்டிஏ கூட்டணியில் வந்து ஏடிஎம்கேவோட ஒரு முக்கிய தலைவர் அவர் தான் இங்கே வந்து சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு முக்கியமான அதை யாருமே மறுதளிக்கல. இப்போ அவங்களுக்கு சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் யார் வந்து எடப்பாடின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னும் போது அவர் வந்து எனக்கு வந்து ஓபிஎஸோடைய தயவோ இல்லை சசிகலாவோட தயவோ டிடிவியோட தயவோ வேணுன்றாருன்னா அதை நம்ம வந்து கூட்டணிகளை கொண்டு வந்தாங்கன்னா அது வந்து அவருடைய பொசிஷன் நம்ம கொஸ்டின் கேட்குற மாதிரி தானே. பாரதிய ஜனதா கட்சி அஃபிஷியலாக என்னைக்கு இவருக்கு சொன்னாங்க அவங்களெல்லாம் சேர்த்துக்குங்கன்னு சொல்லவே இல்லையே. அவங்களாவே தானே சொல்கிறாங்க, எனக்கு எந்த பதவியும் வேண்டாம், நான் வந்து சேர்ந்துக்கிறேன்னு சொல்லிட்டு. ஓபிஎஸ் சொன்னார் இல்லை, இபிஎஸும் ஓபிஎஸும் நம்ம சேர்ந்து இருக்கணும்னு சொல்லிட்டு அமித்ஷா விரும்புகிறாரு, பிஜேபி விரும்புதுன்னு சொன்னார்ல. பிஜேபி விரும்புகிறதெல்லாம் கொஸ்டினே கிடையாது, மக்கள் விரும்புகிறார்கள். அது என்ன காரணம்? இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையில் இருக்கிற அதிமுக ஒரு ஜாதி கட்சியாக மாறிவிட்டது. அதான் மிகப்பெரிய காரணம். அவங்களுக்கு வந்து சவுத் ஃபுல்லாக ப்ராப்ளம் ஆகிப்போச்சு. என்ன ஒரு சமூகமாக மாறி இருக்குது, கவுண்டர் கட்சியாக மாறி இருக்கு. இதே விமர்சனம் வந்து அந்த பெல்ட்டில் வந்து பிஜேபிக்கும் இருக்குல்ல. அந்த பெல்ட்டில் கிடையாது. பாரதிய ஜனதா கட்சி எல்லா மாவட்டங்கள்லையும் மக்கள் ஏற்றுக்கொண்டுள்ள ஒரு கட்சி தான். ஆனால் கவுண்டரே வந்து பழனிசாமி கவுண்டருக்கு ஓட்டு போட மாட்டான். அதுதான் உண்மை. ஏன்னா அது காரணம் வந்து அண்ணாமலையினுடைய எழுச்சி. நீங்கள் கேட்டிங்கன்னா திருப்பி நான் அதை சொல்லுவேன், எழுந்த கவுண்டர் வேணுமா விழுந்த கவுண்டர் வேணுமா அப்படிங்கிற மாதிரிலாம் பிரச்சனை வர ஆரம்பிச்சுது. ஏடிஎம்கே வாக்குகளை இழந்திருக்கு கோயம்புத்தூரில். ஏடிஎம்கே பண்ணின இன்னொரு மிகப்பெரிய துரோகம் என்ன அப்படின்னா, 2024 எனக்கு 2 கண்ணு போனாலும் பரவாயில்ல, உனக்கு ஒரு கண்ணு போகணும்னு சொல்லிட்டு தங்களுடைய வாக்குகளை டிஎம்கேக்கு போட்டு டிஎம்கேக்கு ஜெயிக்க வச்சாங்க. பட்டியல் போடணும்னு சொன்னால் நான் வந்து 2017 எடப்பாடி பழனிசாமியினுடைய தவறுகளை நான் பட்டியல் போடுவேன். ஆனால் அதெல்லாம் மறந்து தான் நீங்கள் கூட்டணி அமைக்கணும் அப்படிங்கிறதுனால அதெல்லாம் புறந்தள்ளிவிட்டு இப்போது நம்மளுடைய மெயின் எதிரி என்ன யார் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அவங்கள வீட்டுக்கு அனுப்புறதுக்கு தான் நம்ம பார்க்கணுமே தவிர அதை தான் அவங்க அந்த மையப்புள்ளியில் வந்து இணைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு நான் பார்க்குறேன். இதில் நீங்கள் வந்து செங்கோட்டையனை நீங்கள் நுழைக்கிறீங்க, நான் நுழைக்கிறேன் செங்கோட்டையனை. இப்போது அதாவது அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வேணும்னு சொல்கிறாங்க. யாருக்கு அவசியம் பாஜகவோட கூட்டணி? அதிமுகவுக்கு பாஜக கூட்டணி அவசியமா அல்லது பாஜகவுக்கு அதிமுக கூட்டணி அவசியமா? வேண்டாம், கிடையவே கிடையாது. பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களுக்கு பாதிக்கு மேலே இன்னைக்கு கூட அண்ணாமலை தனியாக போட்டிடணும் அப்படின்னு தான் பார்க்குறாங்க. ஏன்னா 2.34 அப்படிங்கிறது உங்களுக்கு 5% ஆச்சு, 5லேருந்து 11.24% ஆச்சு. கூட்டணியை வளர்த்தான் போகுது. அவங்களுடைய எண்ணம் வந்து 2026 ஆட்சியை பிடிக்கிறது கிடையாது. அண்ணாமலைக்கு முதல்வர் வேட்பாளர் கிடையாது, முதல்வர் ஆகணுங்கிற எண்ணமும் கிடையாது. இப்போது அவங்களுடைய இதெல்லாமே இலக்கு எல்லாமே 2031 தான். இந்த தேர்தலில் யாருக்கு லாஸ்ட் தேர்தல்? எடப்பாடி பழனிசாமிக்கு தான் தேர்தல். இப்போ கரெக்டான இடத்துக்கு வந்துட்டீங்க சார். இப்போ வந்து எடப்பாடிக்கு இது வந்து ரொம்ப முக்கியமான வாழ்வா சவா தேர்தல். அவர் வந்து கீழே விழுந்துட்டு இப்போ எழுதுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. கரெக்ட். அப்படின்னும் போது நீங்கள் கை கொடுத்து எழுப்பி அவரை வந்து ஆட்சியில் உட்கார வச்சிட்டிங்கன்னா அவர் வந்து பிஜேபி எப்படி பவர்ஃபுல் பொசிஷனுக்கு வர விடுவார்? தேவையில்லை. பாஜக தனியாக வளருங்க. எப்படி மகாராஷ்டிராவில் வந்து சிவசேனா தான் பெரிய கட்சியாக இருந்தது. 1989, 96 வரைக்கும் அவங்க தான் பெரிய கட்சியாக இருந்தாங்க. என்னைக்கு 2008 பாலா சாஹேப் டாக்கரேனுடைய மரணம் ஏற்பட்டதோ அதுக்கு அப்புறமா அந்த கட்சியினுடைய தலைமை அவருடைய மகன்கிட்ட போகுது. அந்த இடத்துல ஒரு வேக்கம் கிரியேட் ஆகுது. அந்த வேக்கத்தில் தான் பாரதிய ஜனதா கட்சி தன்னை வளர்த்து கொண்டது. அந்த சமயத்தில் தான் அங்கே ஃபட்னாவிஸ் தோன்றினார், நிதின் கட்கரி தோன்றினார், இங்கே வந்து அண்ணாமலை தோன்றி இருக்கிறார். ஆனால் அண்ணாமலையோ அல்லது பாரதிய ஜனதா கட்சியோ எந்த ஒரு கட்சியையும் நசுக்கி வளரும் கட்சி கிடையாது. அது ஆர்கானிக் கட்சி, அதாவது மக்களால் வளர்க்கப்படுகிற ஒரு கட்சி.
இங்கே எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் அவருக்கு எந்த விதமான அச்சுறுத்தலும் கிடையாது பாரதிய ஜனதா கட்சி சார் தரப்புல இருந்து. ரொம்ப முக்கியமான இடத்துக்கு வந்துருக்கீங்க. அங்க ஒரு வேக்கம் உருவாச்சு. அத வந்து பட்னவிஸ் வந்து ஃபில் பண்ணிட்டாரு. அப்படிங்கும்போது தமிழ்நாட்டிலயும் ஜெயலலிதா அம்மா இறந்த பின்னாடி ஒரு வேக்கம் வந்திருக்கு. அத வந்து பிஜேபி தானே ஃபில் பண்ண ஆசைப்படணும். நீங்க வந்து இன்னொருத்தருக்கு வந்து ஹெல்ப் பண்ணி எடுத்து கொண்டு வந்துட்டீங்க. நீங்க எப்படி அந்த இடத்த ஃபில் பண்ண முடியும்? பிஜேபி தான் ஃபில்அப் பண்ணுதே. ஃபில் பண்றாங்க சார். ஃபில்அப் பண்ணுறதுக்கு காரணம் என்ன? அஹ், பலவீனமான கட்சி தலைமை. அதை நம்ம ஒத்துக்க வேண்டாமா? பலவீனமான கட்சி தலைமை இதே ஒரு ஜெயலலிதா நீடிச்சிருந்தாங்கன்னு சொன்னால் பாஜக வளர்ந்துருக்குமா? பாஜக வளர்ந்தது காரணமே எடப்பாடி பழனிசாமியினுடைய பல தவறுகள் தான். ஆரம்பத்தில், அதாவது 2021 மே மாதம் 7ஆம் தேதி இந்த புதிய ஆட்சி பதவியில் அமர்ந்த உடனேயே எதிர்க்கட்சி நாங்கள் தான் அப்படிங்கிறத அவர் ப்ரூவ் பண்ணிட்டாரு. அதாவது அந்த எதிர்க்கட்சிங்கிற ஸ்பேஸை நீங்கள் 66 எம்எல்ஏஸ் வச்சுருக்கலாம் சார். ஆனால் ஆளுங்கட்சி யாரை கண்ட மேனிக்கு எதிர்க்கிறதோ அவர் தான் எதிர்க்கட்சி. டிஎம்கே வந்து விஜய் எதிர்க்கலை, இவங்களை எதிர்க்கலை. நாம் தமிழர் கட்சியை கொஞ்சம் எதிர்க்கிறாங்க, ஏடிஎம்கேவை எதிர்க்கலை. அவங்க எதிர்க்கிறது எல்லாமே அண்ணாமலை அப்படிங்கிற அந்த ஒரே ஒரு ஆளுமை மட்டும்தான். பாரதிய ஜனதா கட்சி தான் வளர விடக்கூடாது வந்துடும், உள்ளே வந்துடுவாங்கன்னு சொல்லி மிரட்டி அவங்க வளர விட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போது ஆளுங்கட்சியால் அடையாளம் காட்டப்பட்ட ஒரு சக்தி தான் எதிர்க்கட்சி. அது வந்து பாரதிய ஜனதா கட்சி தான். அதனால தான் சொல்கிறேன், பாரதிய ஜனதா கட்சிக்கு இந்த தேர்தல் இலக்கு கிடையாது. இந்த தேர்தலில் அவங்க வந்து இப்போ 4 வச்சுட்ருக்காங்க எம்எல்ஏஸு. அதுவும் இவங்க போட்ட பிச்சைன்னு அவங்களே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஏடிஎம்கேக்காரங்க. இருக்கட்டும், பரவாயில்ல, வச்சுக்கலாம், ஓகே. அதுக்கு நாங்கள் வந்து இவங்க வந்து பாரதிய ஜனதா கட்சிக்காரர்கள் நன்றியும் தெரிவிக்கட்டும், பரவாயில்ல. அது 4 இடங்கள் அப்படிங்கிறது 10 எம்எல்ஏக்களாக மாறினால் கூட அவங்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய வெற்றி தான். ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஏடிஎம்கேக்கு அப்படி கிடையாது. டூ ஆர் டை தேர்தல். இந்த தேர்தலை நீங்கள் விட்டுட்டீங்கன்னு சொன்னால் அடுத்த தேர்தலுக்கு உங்களுக்கு 77 வயசு ஆகிடும். நீங்கள் இளைஞர் கிடையாது. அதே ஆர்வத்தோடு, அதே உற்சாகத்தோடு, அதே துடிப்போடு நீங்கள் வேலை செய்ய முடியாது. கட்சி கரைஞ்சு போயிடும், நீங்கள் முதல்வர் ஆக முடியாது அப்படிங்கிற அந்த ஒரு விழிப்புணர்வு வந்திருக்குது எடப்பாடி பழனிசாமிக்கு. அதனால தான் இதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறதுனால போகிறாரு. அந்த இடத்துல தான் லாஸ்ட்டு வீக் 10 days பேக் நான் உங்கள்கிட்ட பதிவு பண்ணியிருக்கேன். எடப்பாடி பழனிசாமிக்கு போட்டியே கிடையாது, கட்சிக்குள்ளேருந்து எந்த போட்டியும் கிடையாது. செங்கோட்டையன் போட்டி இல்லைன்னு சொன்னேன். ஆனால் தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்க? இன்றைக்கி பாஜக தான் விட்டுடுங்க. பாஜக என்ன நினைக்குது? செங்கோட்டையன் பெரியவரா, நல்லவரா, வல்லவரா, இல்லை இவர் வல்லவரா, நல்லவரா, அதெல்லாம் விட்டுடுங்க. தொண்டர்கள் மத்தியில் யாருக்கு இன்றைக்கி ஆதரவு இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கணும். அந்த காரணத்தினால தான், அதுதான் இவரை வந்து டில்லிக்கு போய் முதல்ல வேலையை முடிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி விரட்டிருக்கு. அதாவது அவருடைய பதவிக்கு ஒரு அச்சுறுத்தல் வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறாரு. தொண்டர்கள் மத்தியில் இன்றைக்கி நான் சொல்கிறேன் சார், எடப்பாடி பழனிசாமி மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. அவர் தலைவர் 4.5 வருஷம் இது நல்ல ஆட்சி கொடுத்துருக்கிறாரு. ஓரளவுக்கு நல்ல ஆட்சி கொடுத்துருக்கிறாரு. சில சொதப்பல்கள் இருந்தது, இல்லாமல் இல்லை. தூத்துக்குடி ஸ்டெர்லைட் சமாச்சாரம் கூட ஒரு மிகப்பெரிய சொதப்பல் தான். ஓகே, அதெல்லாம் நம்ம ஆனால் அவர் இது கொடுத்துருக்கிறாரு. ஆனால் தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இன்னைக்கு லெவலில் எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற இந்த குதிரை நம்மளை நல்ல இடத்திற்கு கொண்டு செல்லுமா, என்னுடைய டெபாசிட் கிடைக்குமா அப்படிங்கிறது அவன் பார்க்குறான். எந்த குதிரை நல்ல குதிரை அப்படின்னு பார்க்குறான். அவர் வந்து என்னைக்கு அந்த 10.5% இடஒதுக்கீடு கொடுத்தாரோ அன்னையிலேருந்து அவருக்கு சவுத் முழுக்க போச்சு. அண்ணாமலை என்னைக்கு உதயமானாரோ அன்னையிலேருந்து கொங்கு மண்டலம் எல்லாம் போச்சு. இப்போ பாக்கி இருக்கிறது நடுநாடு ப்ளஸ் தொண்டை மண்டலம், வடக்கு, இவ்வளோ தான் இருக்குது. இதை வச்சுக்கிட்டு அவரால் ஒன்றும் பண்ண முடியாது. நான் எதுக்கு சார் எடப்பாடி பழனிசாமியை நம்பணும்? இன்னும் எவ்வளோ நாள் சார் நான் நம்பணும்? 2024 எனக்கு எம்பி ஆகிறதுக்கான வாய்ப்பு போச்சு. அன்றைக்கி நான் எம்பி ஆகிருந்தேன்னு சொன்னேன்னா சென்ட்ரலில் மினிஸ்ட்ரியில் நான் உட்காந்துருப்பேன். நான் ஒரு சென்ட்ரல் மினிஸ்டராக நான் ஊர் சுற்றிக்கிட்டு இருப்பேன். இன்றைக்கி அந்த வாய்ப்பு சந்திரபாபு நாயுடு எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு, நிதிஷ்குமார் எடுத்துக்கிட்டு இருக்காரு, ஏக்நாத் ஷிண்டே எடுத்துகிட்டு இருக்காரு, இவர் கூட எடுத்துகிட்டு இருக்காரு. யார், நம்ம அஜித் பவார் கட்சி கூட எடுத்துகிட்டு இருக்கிறாரு. அதிமுகவுக்கு இல்லை. எங்களுடைய மிகப்பெரிய வாய்ப்பை நீங்கள் வந்து விட்டுட்டீங்களே அப்படிங்கிற. அப்போது இன்னும் உங்களை நான் எவ்வளோ நாள் நம்பிக்கிட்டு இருக்க முடியும் அப்படிங்கிற அந்த கேள்வி வருது. அந்த கேள்வி தான் தொண்டர்களுக்கு இன்னொரு சக்தி வெளியில் வரும்போது, செங்கோட்டையன் வந்து தன்னுடைய ஷெல்லெல்லாம் அந்த கூட உடைச்சிட்டு வெளியில் வராரு பார்த்தீங்களா, ஆஹா அப்படின்ட்டு அந்த பக்கம் போகிறாங்க. அந்த அச்சுறுத்தல், அந்த பயம் காரணம்தான் எடப்பாடி பழனிசாமிக்கு இன்றைக்கி
பாரதிய ஜனதா கட்சி உள்துறை அமைச்சரை பார்த்து சமரசம் பேசிக்கலாம் இப்ப அப்படின்னு செங்கோட்டையனை பத்தி பேசுனீங்க. செங்கோட்டையன் வந்து ஒரு ஒரு ஃபீனிக்ஸ் பறவை மாரி எழுந்து நிக்கிறாரு அப்படின்னு சொல்றீங்க. ஆனா சட்டமன்றத்துல பார்த்தீங்கன்னா, செங்கோட்டையன் வந்து ஓபிஎஸ் பார்வைப்படாத மாரி இப்படி ஒதுங்கி தானே உட்கார்ந்து இருக்காரு. அப்படின்னும்போது அவர் வந்து ஓபிஎஸ் கூட நம்ம சேர்ந்தா நம்மளே இந்த மாரி பேசுவாங்கன்ற அவருக்கு ஒரு பயம் இருக்குல்ல. இருக்கட்டும், அதனால பரவாயில்ல. பட் அது காலம் கனியும் போது எல்லாம் ஒன்றாயிடுவாங்க. அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஓபிஎஸ் உள்ளே வரல அப்படின்னு சொன்னாலும் கூட இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி அது அவங்க எப்போவுமே சொல்ல மாட்டாங்க. இவர் தான் கட்சி தலைவராக இருக்கணும், இவர் தான் கட்சி தலைவராக இருக்கணும் அப்படிங்கிறலாம் அவங்களாம் சொல்லவே மாட்டாங்க. உள்கட்சி விவகாரத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஏதாவது ஆலோசனை எப்போவோ 1, 2 கொடுத்துருப்பாங்களே தவிர உள்ளே புகுந்து விளையாடுறதுங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இத உண்மையா எடுத்துக்கலாமா சார்? நான் சொல்கிறது தான் உண்மை. அவங்க உள்ளே புகுந்து விளையாடுற இந்த சமாச்சாரங்கள்லாம் கிடையாது. நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணிக்கிங்க. ஆனால் ஒரு வலுவான கட்சியாக இருக்கணும் அப்படின்னு தான் அவங்க ஆசைப்படுறாங்க. அது காரணம் என்னன்னா அவங்களுக்கும் தெரியும், இந்த தேர்தலில் தனியாக நின்று டிஎம்கே வீட்டுக்கு அனுப்ப முடியாது, அண்ணாமலைக்கு செருப்பு போட முடியாது. அண்ணாமலைக்கு செருப்பு போடணும்னா இந்த ஆட்சியை நீங்கள் வீட்டுக்கு அனுப்பணும். யாராக இருக்கட்டும், நாம் தமிழர் கட்சி சீமானே நீங்கள் முதல்வராக வைங்க, எல்லாரும் ஓட்டு போட்டு இந்த ஆட்சியை நீங்கள் வீட்டுக்கு அனுப்புங்க, யாராக இருக்கட்டும். அதுக்கு எடப்பாடியே இருந்துட்டு போட்டுமே. எடப்பாடி இல்லைன்னு சொன்னால் தொண்டர்கள் ஆசைப்பட்டாங்கன்னு சொன்னால் செங்கோட்டையனா இருந்துட்டு போட்டுமே. யாருக்கு என்ன ப்ராப்ளம்? ஆக மொத்தம் ஏடிஎம்கே தான் அதாவது மிகப்பெரிய கட்சி, பிரதான கட்சியாக நம்ம பாரதிய ஜனதா கட்சி பார்க்குறது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்போது உள்கட்சியில் அவங்களாம் தலையிட விரும்பலை. ஆனால் அவங்க எடப்பாடி வர்சஸ் செங்கோட்டையன்ட்டு அவங்க பண்ணலை, தொண்டர்கள் பண்ணினது. செங்கோட்டையன் இன்னைக்கு தொண்டர்களுடைய குரலாக ஒலிக்கிறார். நீங்கள் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்களுடைய குமுறல், அவங்களுடைய ஏமாற்றம், இதனுடைய மொத்த பிரதிபிம்பமாக அவர் செங்கோட்டையன் இருக்கார். அதுதான் இன்றைக்கி இந்த சிந்தனை மாற்றத்திற்கான காரணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது ஒரு நல்ல வரவேற்கத்தக்க சமாச்சாரம். சரி, இப்போ முக்கியமான விஷயம் 2 முக்கியமான பர்சனாலிட்டி இருக்காங்க. ஒன்று பாஜகவை சார்ந்த மாநில தலைமை அண்ணாமலை இருக்காரு. இந்த சைடு எடப்பாடி இருக்காரு. அப்படின்னும் போது இவங்க 2 பேரும் ஒரே ஏரியாவை சார்ந்தவங்க, ஒரே இடத்துல ஆதிக்கம் செலுத்துருவாங்க. அப்படின்றதுனால தான் இவங்களுக்குள்ள ஒரு முக்கியமான ஒரு ஃபைட்டு ஏற்கனவே ரைஸ் ஆயிடுச்சு. பர்சனலாகவும் நிறைய பேசிட்டாங்க. அப்படின்னும் போது இதை தொண்டர்கள் எப்படி எடுத்துக்குவாங்க? பர்சனலாக ஒன்றுமே பேசலை. பர்சனலாக யாரும் எடப்பாடி பழனிசாமியை பற்றி பர்சனலாக ஒன்றும் பேசலை. பழனிசாமி அவரை பற்றி பேசியிருக்கிறாரு. நீங்கள் இப்போ தான் முளைச்சி 3 எல்லாம் விடலை, நாங்கள்லாம் உங்களை விட உங்கள் வயசுக்கு அனுபவம் எங்களுக்கு இருக்குது, உங்கள் வயசு 37 வயசு அனுபவம் எங்களுக்கு அரசியல் கட்சியில் இருக்குன்னு அவர் சொன்னவர். அவர் தான் பர்சனலாக பேசினார். அண்ணாமலை இதெல்லாம் கணக்கில் வச்சுக்க போகிறதில்ல. அண்ணாமலையுடைய தெரியல, தற்கொலைன்ற ஒரு வார்த்தை அவர் யூஸ் பண்ணார்ல. தற்கூரி அப்படின்னு சொன்னோன்னா, அதாவது நீங்கள் நினச்சதெல்லாம் சொல்கிறீங்கிறதுனால, அது சொன்னதுனால தானே அவர் தற்கூரின்னு சொல்கிறாரு, அவ்வளோதான். அதாவது இது பர்சனல் நாம் எடுத்துக்க அவசியம் கிடையாது. பாருங்கள், ஒரு கூட்டு குடும்பத்தில் ஒருத்தர் ஒரு தவறான முடிவு எடுக்கிறார். அவர் எடுத்த முடிவு தவறாக போகுதுன்னு சொன்னால் கூட்டு குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் அது பாதிக்கும். அதே மாதிரி தான் எடப்பாடி பழனிசாமியினுடைய தவறான முடிவு அதிமுகவை மட்டும் பாதிக்கலை சார், பிஜேபியும் பாதிச்சிருக்கு. அந்த கூட்டணி இருந்தது. துரோகம் செஞ்சவருக்கு நீங்கள் மறுபடியும் போய் கூட்டணி கொடுத்தீங்கன்னா அவர் வளர தானே செய்வார். அதுக்கு வரேன். அப்படி வராது சார். அது கேளுங்க, இப்போது அந்த கூட்டணி மட்டும் இருந்ததுன்னு சொன்னால் பிஜேபி 5 சீட்டு அதிகமாக வெற்றி பெற்றிருக்கோம். 240க்கு 245 ஆயிருக்கும். இவங்களுக்கு ஒரு 10 சீட்டு கிடச்சிருக்கும். நான் சொல்லலை, ரங்கராஜ் பாண்டே சொல்கிறார். 15 அதிமுகவில் இருக்கிற கூட இருக்கிற அமைச்சர்கள் நிறைய சொல்லியிருக்காங்களா இந்த மாதிரி? அதே சொல்லியிருக்காங்க. அப்போது அந்த மாதிரி அதாவது இந்த எடப்பாடி பழனிசாமியினுடைய அந்த தவறான முடிவுனால பாதிக்கப்பட்டது அவர் மட்டும் இல்லை, பாரதிய ஜனதா கட்சியின் தான். இது ஒரு விஷயம். ரெண்டாவது, 2021 என்ன நடந்தது, 2026 என்ன கள நிலவரம் அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கணும். 2021 பாரதிய ஜனதா கட்சி 2.34, இன்றைக்கி 11.24. எப்போ? 2023, 2024, 2026 இன்னும் அதிகமாக போக போகிறது. அதுக்கு காரணம் பாரதிய ஜனதா கட்சியை வளர்த்து விடுறதே டிஎம்கே தான். கண்ட மேனிக்கு பேசி அண்ணாமலைக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் ஃப்ரீ அட்வர்டைஸ்மெண்ட்டு, விளம்பரம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அது வளர்ந்துக்கிட்டே இருக்குது. இது ஒரு விஷயம். 2021 நரேந்திர மோடி ஒரு மிகப்பெரிய, அதாவது கோபேக் மோடிங்கிறத கொஞ்சம் கம்மியாச்சு. ஆனால் இன்னும் அவ்வளோ பாப்புலராக இருக்கல. அப்போ தான் நம்ம அந்த கூட்டு பிரச்சாரத்துக்கெல்லாம் தெற்கே எஸ்பெஷலி பிரச்சாரத்துக்கெல்லாம் போகும்போது, கூட்டணி பிரச்சாரத்துக்கு போகும்போது அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருக்கிற பகுதிகளெல்லாம் பிஜேபி கூடையெல்லாம் உள்ள போட்டுருவாங்க. நானே பார்த்துருக்கேன். ஈரோடு கிழக்கு அந்த முதல் இடைத்தேர்தலில் நானே பார்த்துருக்கேன். இதை ஏன்டா அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டோன்னா, இல்லை சார் உங்களுக்கு தெரியாது சார், அவங்களாம் ஓட்டு போட
இப்போ அந்த ப்ராப்ளம் கிடையாது. இன்னைக்கு இஸ்லாமிய வாக்காளர்கள் அன்னைக்கு இருக்கிற இஸ்லாமிய வாக்காளர்கள் இல்லை. அப்போ வந்து 5% கூட பிஜேபிக்கு ஓட்டு போடுறதுக்கு வரமாட்டான். இன்னைக்கு 10%க்கு மேலே ஓட்டு போடுறதுக்கு வந்துகிட்டு இருக்கிறான். ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் ஓரளவுக்கு விழிப்புணர்ச்சி வந்துடுச்சு. இந்த 4-5 வருஷத்தில் மோடியினுடைய பிம்பம் மிக பெரிதாக கட்டமைக்கப்பட்டு விட்டது. ஆன்டி மோடிங்கிற அந்த சென்டிமெண்ட் ஒட்டு மொத்தமாக தவிடுபொடியாக போயிட்டு ஸோ இருக்கு. 2024 எலெக்ஷன் எடுத்துக்கிட்டா அது வந்து பிரைம் மினிஸ்டருக்கான எலெக்ஷன் அப்படின்னும் போது பிஜேபிக்கான ஒரு மிகப்பெரிய பிரசன்ஸ் இருக்கு, மோடின்ற ஒரு மிகப்பெரிய ஃபேக்டருக்கு 18% வாங்கிட்டாங்க. அப்படின்னும் போது 2026ன்றது ஒரு சீஃப் மினிஸ்டருக்கான எலெக்ஷன். அந்த இடத்துல வந்து ஆட்டோமேட்டிக்காக யார் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்னு சொல்லும் போது ஏடிஎம்கேயோட ஓட் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகாதா, பிஜேபியோட ஓட் பர்சன்டேஜ் வந்து 18லேருந்து குறையாதா? இல்லை, குறையிறதுக்கு அவசியமே இல்லை. ஏன்னா அதுக்கப்புறம் அப்புறங்க 2024 ஜூன் மே மாதத்துக்கு அப்புறம் இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் பாருங்கள், எந்த கருத்து கணிப்பையும் வேணால் எடுத்து பாருங்கள். நீங்கள் அதாவது எடுத்து பாருங்கள், நீங்கள் அதை சொல்கிறேன். அதே கருத்து கணிப்புகள் வந்து டிஎம்கே கூட்டணி தான் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு ஐயா, சொல்றாங்கல்ல. நீங்கள் அந்த சி ஓட்டர் அதை விட்டுடுங்க. சி ஓட்டர் எப்போ எடுத்து தெரியுமா? சி ஓட்டர் வந்து ஜஸ்ட்டு எனக்கு என்னமோ வேண்டாம் சொல்ல விரும்பலை. ஏன்னா ஊடகங்களை தவறாக பேசுகிறது நம்மளுடைய வழக்கம் கிடையாது. அதாவது சேஃபாலஜிஸ்ட்டை கூட தவறாக பேசுகிறது என்னுடைய வழக்கம் கிடையாது. அது வந்து கொஞ்சம் மிகைப்படுத்தப்பட்டது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். சார் ஒரு நிமிஷம். ஆன்டி இன்கம்பன்சி யாருக்கு சார் இருக்குது? பிஜேபிக்கு இருக்கா, ஏடிஎம்கேக்கு இருக்கா, அந்த சீமானுக்கு இருக்கா, டிஎம்கேக்கு இருக்கா? டிஎம்கேக்கு தான் ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது. தொடர்ச்சியாக, அதாவது ஃபஸ்ட்டு 6 மாதத்துலேயே மிகப்பெரிய 50% ஆன்டி இன்கம்பன்சி சம்பாதிச்சது, அதாவது எதிர்ப்பு வாக்குகள், அதாவது அந்த தளர்ச்சி சம்பாதிச்சது டிஎம்கே தான். இன்றைக்கி 4 வருஷம் ஆகிப்போச்சு. ஆன்டி இன்கம்பன்சி டு த கோர் மேக்ஸிமம் சம்பாதிச்சாச்சு. அதனால அவங்களுக்கு இன்னும் அதே 52% இருக்கும் அப்படின்னு சொல்கிறது வந்து மிகைப்படுத்துது இல்லையா? சரி, இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி இருக்காரு, எதிர்க்கட்சி தலைவராக அவர் வந்து கரெக்டாக பெர்ஃபார்ம் பண்ணி ஒரு முக்கியமான பொசிஷன் வந்திருந்தா டிஎம்கே கூட்டணி உடஞ்சிருக்கும்ல. இவர் பெர்ஃபார்ம் பண்ணதுனால டிஎம்கே கூட்டணிலேருந்து திரும்பவோ இல்லை காங்கிரஸோ வரல. கரெக்டு சார். நான் தான் சொன்னேன், கூட்டு குடும்பத்தில் ஒருத்தருடைய முடிவு மற்றவர்களை பாதிக்குதுங்கிறதுனால அவரை நம்ம வந்து அந்த கூட்டு குடும்பத்துலேருந்து தள்ளி வச்சுருவோமா? தள்ளி வைக்க மாட்டோம். தவறு பண்ணியிருக்கிறாரு, அதுக்கு தானே நாங்கள் சொல்கிறோம். அவர் தானே அதுக்கு தானே போனார். ஐயா, தவறு பண்ணிட்டேன், இந்த முறை தவறு நடக்காது அப்படின்னு சொல்லதுக்கு தானே போனோம் நாங்கள் டெல்லிக்கு. அதுக்கு தானே நாங்கள் டெல்லிக்கு போனோம். ஆனால் சார், டெசிஷன் எடுக்க வேண்டிய இடத்துல பிஜேபி தானே இருக்குது. இப்போ நான் தான் வளர்ந்துட்டு வரேன். அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இன்னைக்கு எடப்பாடி கரெக்டாக சூப்பர் பாயிண்ட் பிடிச்சிட்டீங்க நீங்கள். எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக 2021 அதிமுக கிடையாது, 2024 அதிமுக கிடையாது. இன்னும் பலவீனமான கட்சி. அவங்களுக்கு வந்து இந்த பார்கெனிங் பவர் இன்னும் கம்மியாக போச்சு. அப்போ நம்ம என்ன பண்ண முடியும்? பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்துருச்சு. நீ அண்ணனா நான் அண்ணனா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். 3% நீங்கள் கீழே இறக்கிடுங்க. 20, 22, 21% இருந்தது இல்லையா? அதுலேருந்து இந்த தேமுதிகவை நீங்கள் இறக்கிட்டீங்கன்னு சொன்னோன்னா அது 17% வந்துடும். இவங்களோட கூட்டணியும் 17%. அப்போது நம்ம 2 பேரும் சமம் அப்படிம்பாங்க. ஆனால் பாரதிய ஜனதா அப்போ ஏடிஎம்கே வந்து கூட்டணி ஆட்சிக்கு ஒத்துக்குவாங்கன்னு நினைக்கிறீங்க? கூட்டணி ஆட்சிக்கு ஒத்துக்கிட்டு தான் சார் ஆகணும். அவங்க நான் 150 தான், நீங்கள் 84 வச்சுக்கிங்க அப்படின்னுலாம் சொல்லவே முடியாது சார். 84ல் டிடிவி கொடுக்கணும், அதுக்கு தான் சொல்கிறேன். அதெல்லாம் அந்த மாதிரிலாம் இருக்காது. மேக்ஸிமம் என்ன 117 ஃபார்முலாவுக்கு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நான் நிறையா கேல்குலேட்லாம் பண்ணி வச்சுருக்கேன். தொகுதி வாரியாக கேல்குலேட் பண்ணி வச்சுருக்கேன். எந்தெந்த கட்சி எந்தெந்த தொகுதியில் போடலாங்கிறதையும் பண்ணி வச்சுருக்கேன். மோஸ்ட் ப்ராபப்ளி 117. ஏன்னா இன்றைக்கி அந்த கண்டிஷனுக்கு வந்துருச்சு அந்த கட்சி. ஒன்று, நீங்கள் எடப்பாடி பழனிசாமியை மாற்றிட்டு ஒரு புதிய உற்சாகமாக வேலை செய்யக்கூடிய ஒரு தலைவரை அங்கே போடுங்க. அண்ணாமலை மாதிரி ஒரு எழுச்சி மிக்க தலைவரை அங்கே போடுங்க, கட்டமைங்க. திருப்பியும் அந்த சோர்வடைந்த தொண்டர்கள் சார், என்ன சார் நீங்கள் பேசுகிறீங்க? இப்போ உற்சாகத்தில் வந்து பிஜேபி தொண்டர்கள் வந்து அண்ணாமலையோட பிரசன்ஸில் இருக்காங்களா சார்? அப்படின்னும் போது அவர் வந்து சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லைன்னு சொன்னாங்கன்னா அவங்க வந்து இல்லை, அதெல்லாம் வந்து தலைமை ஏற்கிறத, தலைமை சொல்கிறது தான். அண்ணாமலையை டிஎம்கே பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களே இன்னும் முதல்வர் வேட்பாளர்னு யாரும் அறிவிக்கலை. ஆனால் அப்படி தானே சார் அவங்க நினைச்சிட்டு தானே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு வந்து இப்போ துணை முதலமைச்சரோ இல்லை நோ, இதெல்லாம் லாங் டேர்ம் பிளான். பாருங்க, பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள்லாம் வந்து டிஎம்கேனுடைய தொண்டர்கள் நீங்கள் நினச்சிக்காதீங்க. அவங்க வந்து இன்ப நிதிக்கே வந்து போஸ்டர் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன சார் நீங்கள்? அது அந்த மாதிரி கட்சியா சார்? அவங்கெல்லாம் அந்த பயங்கரமான விழிப்புணர்வு உள்ளவர்கள். அவர்களுடைய லெவலே வேறு, ரேஞ்சே வேறு. ஸோ இப்போ இடி ரெயின் நடந்திருக்கு டாஸ்மாக் எதிராக. இதில் வந்து எஃப்ஐஆர் போட்டிருக்காங்களா சார்? அது வந்து இடி வந்து ஏற்கனவே எஃப்ஐஆர் போட்ட எஃப்ஐஆர் தான் வரும். அப்படிங்கும்போது ஊழல் கட்சிக்குள்ளே மறுபடியும் பிஜேபி கூட்டணி போகுதுன்னு ஒரு விமர்சனம் வரும்ல சார்? அது ஒரு காரணமாக கூட இருக்கலாம்.
அவர் வந்து இல்லைன்னு சொல்லல. அண்ணாமலை முக்கியமா சொன்னார்ல சார், திராவிடமே இங்க இருக்கக்கூடாது, திராவிடம் வந்து மக்களுக்கு ஆமா, எதிரான correct. விஷயம்னு சொல்றாரு. ஆமா, அதெல்லாம் அப்போ திராவிடத்துல ஒரு முக்கியமான ஃபேஸா இருக்கிற பெரியார வந்து பெரியாருக்கு வந்து பாரத ரத்னா விருது குடுக்கணும்னு இபிஎஸ் சொல்றாரு. அப்படிங்கும்போது அவரு கூட நீங்க கூட்டணி போறது மக்கள்கிட்ட என்ன ஒரு இம்பாக்ட்ட குடுக்கும்? இப்ப பாருங்க. அது முக்கியமா? உங்களுக்கு கொள்கை முக்கியமா? கூட்டணி வச்சு நீங்க வந்து ஆட்சி பிடிக்கிறது முக்கியமா? சார் அப்படி இப்போ இப்போ ரீசென்ட்டா நடந்த விஷயத்துல வந்து இருமொழி கொள்கை எங்களுக்கு வேணாம்னு சொல்லிட்டு ஏடிஎம்கே சொல்றாங்க. ஆனா மும்மொழி கொள்கை எங்களோட உயிர் மூச்சுன்னு பிஜேபி சொல்றாங்கல்ல. அப்ப நீங்க உங்க ஆமா, கூட்டணிக்காக அந்த கருத்து வேறுபாடுகள்லாம் அதான் இருக்கத்தான் சார் நீங்க இருக்கும். கூட்டணிக்காக வந்து காமன் மினிமம் புரோகிராம் என்ன? காமன் மினிமம் புரோகிராமே கிடையாது. சிங்கிள் அஜெண்டா புரோகிராம். சிங்கிள் அஜெண்டா புரோகிராம் டிஎம்கேவை வீட்டுக்கு அனுப்புறது தான். அது மட்டும் பண்ணிடுவாங்க. கண்டிப்பா அத பண்ண அதான் போறாங்க. சார் இந்தியா கூட்டணி வந்து எப்படி சிங்கிள் அஜெண்டா ப்ரோகிராம்ல மோடி எதிர்த்தாங்களோ, அதே மாரி இங்க ஆமா, டிஎம்கே எதிர்க்கணும். ஆமா. அப்படின்னா டிஎம்கே அவ்வளோ ஸ்ட்ராங்கா வந்து வளர்ந்து நிக்கிறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? டிஎம்கே ஸ்ட்ராங்கா வளர்ந்துருக்குன்னு நான் நினைக்கல. டிஎம்கேக்கு நேத்திக்கு வரைக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இன்னைக்கெல்லாம் அவரவரும் உளர ஆரம்பிச்சுட்டாங்க. என்னாத்துக்கு இத பத்தி சட்டசபையில பேசுறீங்க ஐயா? சார் அவங்க சொல்லுவாங்கல்ல, இத்தன நாள் சட்டசபையில பேசுற அளவுக்கு இம்பார்ட்டன்ட்டா? எடப்பாடி பழனிசாமி ஃப்ளைட் போகுது. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃப்ளைட் விடுறான். ஏதோ கம்பெனி, பிரைவேட் கம்பெனி ஃப்ளைட் விடுறான். அவரு டிக்கெட் வாங்கிட்டு போறாரு. உனக்கு என்ன ஆச்சு? சார் முக்கியமான அத விஷயம் போயிட்டு நீங்க வெக்கம் இல்லாம நீங்க வந்து இதுல சட்டசபையில. சட்டசபை பேசிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. சார் பயந்துட்டீங்களா? சார் இப்போ கேட்போம்ல. இப்போ முக்கியமான விஷயம் வந்து டிஎம்கே வந்து இத்தன நாள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, பிஜேபிக்கும் ஏடிஎம்கே மறைமுக கூட்டணி அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆமா. இப்போ வந்து இப்ப என்ன சொல்றாங்க? மறைமுகமே கிடையாது. ஓப்பன் இப்போ கூட்டணி இப்போ தான். வந்து அவங்க சொல்லுவாங்கல்ல, பாருங்க இத்தன நாள் நம்ம மறைமுக கூட்டணி சொல்லிட்டு இருந்தோம். உண்மையாவே கூட்டணி வந்துட்டாங்க. ஐயா, மக்களுக்கு தெரியும். எடப்பாடி பழனிசாமி ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா தான் இருந்தாரு. உண்மையிலேயே அவர் நம்பினாரு. இது மாரி அண்ணாமலைங்கிற ஒரு மிகப்பெரிய ஆளுமே நம்மள முழுங்கிரும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். 1. 2வது சிறுபான்மை அரசியல் அப்படிங்கிறது. அந்த 2 விஷயத்துலயும் அவர் ரொம்ப உறுதியா இந்த இருந்தாருங்கிறது முறை மக்களுக்கு தெரியும் இந்த சார். முறை தொண்டர்களுக்கும் தெரியும் இந்த சார். முறை பிஜேபி, ஏடிஎம்கே சேர்ந்தா சிறுபான்மை ஓட்டு வரும்னு அவர் நம்பிட்டாரா? சிறுபான்மையினர் ஓட்டு வரலனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு அவர் வந்துட்டார் இன்னைக்கு. வந்தா மன்சூர் அலிகான் தான் வராரு. எஸ்டிபியே வராங்க. நாளைக்கு பிஎஃப்ஏ வருவான். வேற ஏதாவது தீவிரவாதி வந்து சேருவான். அப்போ அது பரவாயில்லையா? இல்ல இது பரவாயில்லையா? 85% பெரும்பான்மை மக்கள் ஹிந்து கன்சாலிடேஷன் இருக்குது. இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு சார். தமிழ்நாட்டில் ஹிந்து கன்சாலிடேஷன் நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. சென்னை மலையில் நடந்தது, திருப்பரங்குன்றத்தில் நடந்தது. 2026 ஒட்டு மொத்தமாக கன்சாலிடேட் பண்ணி கொடுக்க போகுது. அதைத்தான் எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. சிறுபான்மை 15%க்கு பின்னால் போகிறத விட 85% பின்னால் போகிறது நல்லது அப்படின்னுட்டு. ஐ எம் டெல்லிங் யூ ஒன் மோர் திங். டிஎம்கேல இருக்கிறவங்க, டிஎம்கேக்கு ஆண்டாண்டு காலமாக கிட்டத்தட்ட 4 பரம்பரையாக வாக்களிக்கிறவர்கள், 49லேருந்து 62லேருந்து சொல்கிறேன், 62லேருந்து இன்னைக்கு வரைக்கும் வாக்களிக்கிறவங்களில் ஒரு சிலர் மாற்றி வாக்களிப்பாங்க. இந்த எலெக்ஷனில் மாற்றி வாக்களிப்பாங்க. அதுவும் அவங்களுக்கு தெரியும். இதெல்லாம் உளவுத்துறை சமாச்சாரங்கள். இதுவும் வெளியில் வந்துருக்கு. அதனால தான் நேத்திக்கு வரைக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்த டிஎம்கே எங்களுடைய எதிர்ப்பு வாக்குகள் 4 பேராக பிரிஞ்சிருக்கு. விஜய், சைமன், என்ன டேவிட் சைமனா, என்ன பேர் அவருக்கு தெரியாது, சீமான் அப்படிம்பாங்க. பாஜக, ஏடிஎம்கே 4ஆ பிரிஞ்சிருக்கு. அதனால நாங்கள் தான் வெற்றி, 200 இடத்துல வெற்றி அப்படின்னோம். ஆனால் இன்னையிலேருந்து ஆடி போயிருக்கிறாங்க. ஸோ உங்க நேரத்தை ஒதுக்கி நிறைய கருத்துக்களை தெரிவித்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார்.